உதயநிதி ஸ்டாலின் பிரச்சார கூட்டத்தில் விக்ரம் படத்தில் வரும் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ரோலக்ஸ் பெயரை குழந்தைக்கு சூட்டியிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். உலகத்துல செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பர்சன் முடிச்சு அவர் ரிஸ்க் எடுத்து கீழே வர்றாரு. இந்த மாதிரி அப்படியே கார்ல வருவாங்க. நேற்று ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாங்க, என்ன பேர் வச்சிருக்காரு தெரியுமா சார்? என்ன பேர் வச்சாரு தெரியுமா? ரோலெக்ஸ் பேர் வச்சிருக்காரு. ரோலெக்ஸ் வாட்ச் இல்லைங்க. இவங்க தான் ஒரு படம் எடுத்தாரு, நம்ம யாரு, நம்ம கமலஹாசன் சார். என்ன படங்க? அந்த ட்ரக் கிங் பின் பேர் என்னங்க? விக்ரம் படம். அதுல ட்ரக் விக்ரம் பேர் என்னங்க? ரோலெக்ஸ். மனசு பேர் வச்சாலும் ரோலெக்ஸ் தானா? அதனால பாருங்க, இப்படித்தான் வந்து அப்படியே சுத்திட்டு அதுக்கப்புறம் அரசியல் மாற்றம் பேசுறாங்க. சார், we have to understand. இன்னைக்கு one dynasty is campaigning for other dynasty. யாரு? If you look at Chennai, all three constituencies dynasty. Duraimurugan ji son dynasty. Again, if you look at பொன்முடி ஜி சன் டைனாஸ்டி, இவங்க எல்லாம் எம்பி எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்றாங்க. இந்த டைனாஸ்டிக்கெல்லாம், அதாவது இந்த வாரிசுகளுக்கெல்லாம் யார் பிரச்சாரம் பண்ண வர்றாங்கன்னா, ஸ்டாலின் ஐயாவுடைய வாரிசு உதயநிதி ஸ்டாலின். அதான் சார் நீங்க நடக்கிற காமெடி. அப்படியே கார்ல வந்து இந்த வாரிசு பிரச்சாரம் பண்ணுவாங்களாமா, சாமானிய மனிதர்கள் அப்படியே ஓட்டு போட்டுருவாங்களாமா, அவங்க ஜெயிச்சிருவாங்களாமா. So the confidence that I am getting and we are getting, sir, we are on the ground. We know the pulse. மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க. என்னதான் அவங்க 7 கோடி ரூபாய்க்கு சோசியல் மீடியால ஆட போட்டு பம்பாடு பண்ணாலும் கூட, என்னதான் பேப்பர்ல ஆடா கொடுத்தாலும் கூட, எங்க திரும்பினாலும் கூட ஸ்டாலின் வர்றாருன்னா மக்கள் ஓடிட்டு இருக்காங்க. எங்கேயா ஓடுறாங்கன்னா ஸ்டாலின் வர்றாருன்னா அதான் இந்த பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.